முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சது கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா அதோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நல்லா வணக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் அது பிரிஞ்சு வரதை அந்த தக்காளியோட சாந்து வரணும். அந்த சாந்து வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் 2 பேருக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. பாயில் பண்ண எக்கை கட் பண்ணி வச்சு நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணோம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.